ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சில்லி பரோட்டா செஞ்சுருக்கோம். எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குதுன்னு தெரியாது, நாங்கள் வச்சு கொடுங்க. முதல்ல பாப்பாவுக்கு தான் முதல்ல கொடுங்க. ஓகே, நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லணும். நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? கடையில் வந்து சில்லி பரோட்டா தனியாக பார்சல் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றணும், வெங்காயம், பச்சை மிளகாய் அண்ணன் வச்சு தரோம். நான் உடனே தேடி சொல்லிக்கிறேன், துத்துன்னு குடிக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும், பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு வதக்கணும். அந்த பார்சல் அதுலேயே வந்து மசாலா பாக்கெட் கொடுத்துருப்பாங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கின்னு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி மூவ் பண்ணிங்கன்னா சரி. அவ்வளோதான். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ஒன்று நான் பார்க்கணும். நல்லா இது காரம் அதிகமாக தேவா? அம்மா காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு சொல்கிறாங்க. இது அம்மா என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். அம்மா போய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். அந்த என்ன பரோட்டா? அது சில்லி பரோட்டா. அது செஞ்சவங்க இவங்க தான். அது எவ்வளோ டேஸ்ட் இருக்குதுன்றது இப்போ அவங்க வாயிலே சொல்லிவிடுவாங்க. பாப்பா கூட்டு உண்மையை சொல்லி இன்னும் மறைக்கக்கூடாது. மிளகா இருக்காம்மா? மிளகா இல்லையாம்மா? இல்லைம்மா. உன் மனசாச்சா நீ செஞ்சது எப்படி இருக்குதுன்னு சொல்லிடு. எல்லாமும் நல்லா தான் இருக்கு. காரம் தான் கொஞ்சம் தூக்கலா இருக்கிற மாதிரி. கொஞ்சமாக இருக்குது, கொஞ்சம் தான். எண்ணெல்லாம் வைக்க முடியல. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஆனால் பசங்க அது கூட ஊன்னு கூட சாப்பிடல, நல்லா சாப்பிட்றாங்க. காரம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் போல, எங்களுக்கு கரெக்டாக அதிகமாக தான் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள். மஞ்சள் கலர்ல ஏதோ